கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களை பார்க்க தேவன் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காய் சிலாக்கியத்திற்காய் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் கொடுக்குற அன்பளிப்பு அது மட்டும் கிடையாது. சில வேளைகளில் நாம் போனஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறோன்னா ஆண்டவர் கொடுத்த பாக்கியம். விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்கு அதோட அருமை தெரியாது. வயதானவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாள் நம்ம எந்திரிச்சிட்டோன்னா கடவுளோட கிருபை தான் இந்த நாள் நம்ம கைத்தர் வச்சிருக்கிறார். எனவே தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவ ஆராதனைக்கு வருவது என்பதும் கூட ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியம். ஏன்னா பல வேலைகளை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோன்னா, நிறைய சபைகள் கிடையாது. சபைகள் இருந்தாலும் வேதத்தில் தமிழில் ஆராதனைகள் கிடையாது. அது மாத்திரம் கிடையாது, அப்படியே இருந்தாலும் கூட என்னது கடவுளுக்கு பிரியமான தேவ திருச்சபைகளை பார்க்கறது இந்த காலங்களில் மிக 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 குறைவு. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஆனால் ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. நான் ஆண்டோட மகளாக இருக்கிறேனா என்ற கேள்வி எனக்கு கேட்கணும். அது மாத்திரம் கிடையாது. இந்த காலங்களில் நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வருடத்தில் பல தலைப்புகளில் நான் பேசியிருக்கிறேன். அதாவது முதல் வாரத்தில் பேசும்போது ஜெயன்லேருந்து என்ன பார்த்து பேசணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை மையமாக வாழ்வது, காட் சென்ட்ரிக் பிகினிங்ஸ்னு பேசணும். ரெண்டாவது மாதம் முழுவதும் நம்ம என்ன சிந்திச்சோன்னா, த பர்சனல் டிவோஷன் லைஃப், தேவனுடைய பக்தியுடைய வாழ்க்கையை குறித்து பேசணும். 3வது மாதத்தில் நம்ம என்ன பேசணும், மிஷன்ஸ் அண்ட் எவாஞ்சலிசம், தெய்வ ஊழியத்தை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அதே போல் தொடர்ந்து அட்டோன்மெண்ட், ரிசரக்ஷன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த குறித்தும் ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருக்கிறோம். அப்புறம் பிபி திருச்சபையின் தனித்துவத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அப்புறம் சபையை குறித்து நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதத்தில் என்ன பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, த ஃபவுண்டேஷன் ஃபார் அ காட்லி ஹோம். அதாவது நம்ம என்ன பேசியிருக்கோம், இன்றைக்கி கூட அதோடைய தலைப்பில் ஒரு பகுதி இருக்குது, தெய்வீக வீட்டிற்கான அடித்தளம். நீங்கள் கேட்கலாம், என்ன பாஸ்டர் வீடை பற்றி பேசணும், நாங்களாம் வீட்டில் தானே இருக்கிறோம், எங்கள் வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இன்றைக்கி பிசாசுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரியம் என்னென்னு கேட்டால் குடும்பம். என்ன பிடிக்காது? குடும்பம். அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. ஒன்று நம்ம லைட்டாக பேசுவோம். இன்றைக்கி பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் கிருபை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக வளர்க்கப்படலை. இந்த சபைக்கு நான் கடவுளோட கிருபைனால 20வது வருடத்தில் போயிட்டுருக்கேன். நிறையா வாலிப பிள்ளைகள் இங்கே இருந்தாங்க. நான் வரும்போது இருந்த பிள்ளைங்களை இன்றைக்கி நான் வீட்டில் சபையில் நான் பார்க்கல. அது எனக்கு வருத்தத்தோடு சொல்கிறேன், சந்தோஷமாக கிடையாது. நிறைய முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த அன்பளிப்பு. என்னுடைய பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க ஆண்டோடைய சாட்சிகளாக எதிர்காலத்தில் நமக்கு கடவுள் பிரியமாக வளர்க்குறது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை, விசேஷமாக பெற்றோருடைய கடமை. பெற்றவங்க வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. 6 நாள் அடுத்து 7வது நாள் ஒரு நாள் வருஷத்தில் 52 வாரம் தான் சண்டே. 52 சண்டேயில் 52 வாரம் வருவோம். 52 வாரமும் நம்ம ஆண்டவர் பிரியமாக கடவுள் வசனத்தை கற்றுக் கொடுத்தோமா பிள்ளைகளுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆக பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடவுளோட வசனம் 52 வாரத்தில் நான் வந்ததுனால எல்லாம் எனக்கு தெரியுமான்னு கேட்டால், பிள்ளைங்க 6 நாள் குறைஞ்சது 5 நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்க, கண்ட ப்ரோக்ராம்ஸ் கற்று தராங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் அங்கேயே தெரியாது. அப்போ ஒரு நாள் வந்தால் தெரியுமா? 52 வாரத்தில் தெரிஞ்சிடுமா? தெரியாது, கஷ்டம் இல்லையா? ஆக என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதைத்தான் இங்கே தான் மோசஸ் என்ன சொல்கிற, மோசஸ் என்ன பேசுகிறாருன்னா, அதை குறித்து தான் இன்றைக்கி அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். தேவனை குடும்பம் என்பது யாருடைய வேலைன்னு கேட்டால், தேவனுடைய படைப்பு, தேவனுடைய ஐடியா, தேவனுடைய இன்ஸ்டிடியூஷன், காட் இன்ஸ்டிடியூஷன். திருமணம் என்பது மனிதனால் கண்டுபிடிக்கப்படலை. கடவுள் என்ன செய்கிற, ஆதாமை உருவாக்கி ஆதாமுக்கு ஏவாலை கொண்டு வந்து ஏவாலையும் ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பழுகி பெருகி என்ன செய்யுங்க, உலகத்தை நிரப்புங்க, பூமியை நிரப்புங்கன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1:27, 28 வாசிச்சு பாருங்கள். 26லேருந்து தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா புரியும். ஒரே ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒருவனை படைத்தார், ஆதாமை மட்டும்தான் படைத்தார். அதே ஆதாமை 1000 ஏவாலை ஒன்றா படைச்சு எல்லாத்தையும் முதன்னு ஒரே மாதிரி என்ன செஞ்சுருக்கலாம், காமிச்சிருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஆதாமும் ஒரே ஏவாலை உண்டாக்குன பிறகு ஏன் ஒரே ஆதாம் ஒரே ஏவால்கிட்ட விட்டுட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே.
ஆக இன்னைக்கு சபை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குறது தான் கர்த்தருடைய சபையோட வேலை. விசேஷம் பெற்றோருடைய வேலை என்பதை இந்த கால வேலையில் ஞாபகப்படுத்த விசேஷமாக நான் சில ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். இப்போ பிப்ளிக்கல் பேரண்டிங் இந்த டிஜிட்டல் ஏஜ்னு போட்டிருக்கேன். மேண்டேட் ஃபார் பிப்ளிக் பேரண்டிங்னு ஒரு பேப்பர் எழுதியிருக்கேன். இங்கிலீஷில் வாசிக்கணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா கையில் இருக்குது, ஃபோன் இருக்குது, கேமிங் இருக்குது, 24/7 பிள்ளைங்க கேம் விளையாடுறாங்க, எல்லா விதமான காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைக்கு விசுவாச வார்த்தை காரியங்களை கேட்பதற்கு ரொம்ப குறைவான வாய்ப்பு இருக்குது. ஆக பெத்த தாயும் தகப்பனும் கற்றுக் கொடுக்கல வீட்டிலன்னு சொன்னால் யார் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பா? பாஸ்டர் கொடுப்பாரா? பாஸ்டர்கிட்ட இல்லையே பிள்ளை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வருது, 1.5 மணி நேரம் வந்தால் வருது, வராட்டி வரல, அதுவும் இல்லை. அப்போ எப்படி அந்த பிள்ளைக்கு நான் ஆண்டோட பக்தி உள்ள பிள்ளையாக வளர்க்க முடியும்? அப்போ இன்றைக்கி நான் உங்கள் கால வேலையை சொல்கிற காரியம், என் பிள்ளை ஆண்டவருடைய விசுவாசத்தில் பலப்பட்டு இருக்கலைன்னு சொன்னால் அதுக்கு வேறு யாரும் தவறு செய்யலை. குறை எங்கே இருக்குன்னு கேட்டால் எனக்கிட்ட தான் இருக்குது. இப்போ என் பசங்க 2 பேர் இருக்கானுங்க, அவங்க கடவுளுக்கு பிரியமாக இல்லாமல் இருந்திருப்பாங்கன்னா அதுக்கு முதல் குற்றவாளின்னா. வாங்க ஒன்றா பேசுவோம். ஆக அதை குறித்து தான் இன்றைக்கி உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் கவனமாக, நீங்கள் சொல்லலாம், சிலர் சொல்கிறேன் நான் அப்பாவே இல்லையே, நான் தாத்தாவாயிட்டேனேன்னு சொல்லுவேன். இல்லை நான் அப்பாவை ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகலை. வாங்க எல்லாருக்கும் தான் இன்றைக்கி கடவுள் வேத வசனம் வருது. வாசிங்க. இன்றைக்கி சொல்ல போகிறது என்ன? பேரண்டிங் பிகின்ஸ் வித் த ஹார்ட், ஓவர்ஃப்ளோஸ் இன்டு இன்டென்ஷனல் எவ்ரிடே டிசைபிள்ஷிப் இன் த ஹோம். ஆக பிகினிங் அப்பாவாக இருக்கிறது, பெற்றோராக இருக்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய இருதயத்தில் காணப்படுது. அதை குறித்து பேசுகிறேன் நான். அப்போ முறைப்படி நான் கிரமமாக என்ன செய்யணும், விருப்பப்பட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் என் மகனையும் என் மகளையும் என் வீட்டில் கடவுளுக்கு பிரியமாக வளர்ப்பதற்கு நான் உருவாக்கணும். அப்போ தான் அந்த சபை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படும். வாசிக்கலாம், எனக்கு எடுத்தவங்க அதே வேத பகுதியை வாசிக்கலாம். நிறுத்தி நிதானமாக வாசிப்போம். உபாகமம் 6வது அதிகாரம் வாசிக்கலாம். 6 முதல் 9 வரை கூட எனக்கு வாசிக்கலாம். நிறுத்தி வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையில் மேல் கட்டிக்கொள்வாயாக. கண்களுக்கு நடுவே இருக்க கடவது, வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும். நான் உங்களுக்கு இந்த நியூஸ் லைனுக்கு உள்ள ஒரு சின்ன அவுட்லைன் போட்டிருக்கேன். சர்மன் அவுட்லைன் இருக்குது. 3 தலைப்புகளை நம்ம பேசுவோம். அந்த குறித்து சுப தலைப்பு இருக்குது. உங்கள் கையில் இருக்குமான பேனா வச்சுக்கோங்க, சொல்ல எழுதிக்கோங்க. இந்த பைபிள் வேர்சஸ்லுக்குள்ளே சிலதை ஹைலைட் பண்ணியிருக்கேன், கடினமான எழுத்தில் போல்ட் லெட்டரில் போட்டிருக்கிறேன். அதை குறித்து தான் இன்றைக்கி நான் டச் பண்ணுவேன். தயவுசெய்து எல்லாத்தையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? வரப்போகிற காலங்களில் முடிஞ்சப்பட்ட நான் தரேன். இதை எடுத்து இங்கேயே விட்டுட்டு போயிடாதுங்க, வீட்டுக்கு எடுத்து போங்க. எடுத்து போய் அப்புறமா வாசித்து பாருங்கள், ஒரு சொன்னதெல்லாம் எதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ரைட்? ஆக இன்றைக்கி 3 காரியங்களை பற்றி பேச போகிறோம். எனவே நீங்கள் நினைச்சங்க, காட்ஸ் டிசைன் ஃபார் பேரண்டிங் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் காட்லி ஹோம். ஆக தமிழில் பண்ண கர்த்தர் வடிவமைத்த பிள்ளை வளர்ப்பு தெய்வீக வீட்டிற்கான அடித்தளம் அல்ல அஸ்திபாரம். 3 காரியங்கள் நம்ம இப்போ பேசுவோம். பார்த்தீங்களா? அதான் போட்டிருக்கேன் பாருங்கள். த வேர்ட் மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி இன் த பேரண்ட்ஸ் ஹார்ட். 6வது வசனம் தமிழில் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? முதலாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை முதலில் பெற்றோர் இருதயத்தில் இருக்க வேதம் பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்ன? த பேரண்ட் மஸ்ட் டீச் த வேர்ட் டிலிஜென்ட்லி டு த சில்ட்ரன். எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கேட்டால், பெற்றோர்கள் தங் குழந்தைகளுக்கு வார்த்தையை விடாமுயற்சியுடன் கற்பிக்க வேண்டும். தமிழில். 3வது, மேக் காட்ஸ் வேர்ட் பார்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஆக கர்த்தருடைய வார்த்தை அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றுவேன். குறித்து பேசுவோமா? வாங்க ஒன்றா போயிடல. நமக்கு முதலாவது இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது மோசே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்னது போல் இந்த உலகம் டோட்டலி கன்ஃபியூஸ்டு வேர்ல்டு, புரோக்கன் வேர்ல்டு. உலகம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் பிள்ளைகளை உருவாக்குறது வளர்க்குறது என்பது பெரிய சவால். விசேஷமாக என் பிள்ளைகளுக்கு நான் டிஜிட்டல் கேஜெட்டை கொடுத்துட்டேன். என் வீட்டில் எந்த மூலையில் உட்காந்துட்டு வீட்டை கதவை பூட்டிக்கிட்டு அவன் எது வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். நான் சின்ன வயசில் நான் பார்க்காதது கேட்காததெல்லாம் என் பிள்ளை கேட்டுட்டு உட்காந்துருக்கான். இன்றைக்கி டீன் பிள்ளைங்க மட்டும் கிடையாது, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் அது மாதிரி பார்க்க முடியும். எதாவது சொன்னாலும் இப்போ டைப் படிக்க வேண்டிய தேவை கிடையாது. வாயிலே நீங்கள் சொன்னால் அந்த என்ன செஞ்சிடும், அந்த யூடியூப்லாம் வந்துடும். அப்போ என் பிள்ளைக்கு ரொம்ப டெக்னிக்கலாக வேண்டாம். ரொம்ப பாருங்களேன், முதல்லாம் படிச்சிருந்து டைப் பண்ணி வந்தால் தான். டைப்பிங்லாம் கிளாஸ் போகணும் டைப் பண்ணுறதுக்கு. சின்ன வயசில் டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் இருக்கும். அங்கே போய் டைப்பிங் அடித்து ஏஎஸ்ஜிஎஃப்னு அடித்து அப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படிங்க, டைப்லாம் அடிக்க வேண்டியதில்லை, சொல்லணும்.
யூடியூப்பில் சத்தம் போட்டு அவன் வந்து மியூசிக் வந்துடும், பாட்டு வந்துடும், கேட்குறது வந்துடும். இன்றைக்கி வந்து ரொம்ப லாஜிக்லாம் பெரிய தேவை கிடையாது. குட்டிச்சவரை போகிறதுக்கு எல்லா வழியும் இந்த உலகம் சரி பண்ணி வச்சிருச்சு. ஆக இன்னொரு முக்கியமான காரியம், வெளியில் போய் தான் எல்லா காரியத்தையும் கெட்டுட்டு போயிடுவோம். அப்போ முதல்ல சொல்லிட்டு அவனோட சேராடுறா இவனோட சேராதுன்னு சொல்லி கொடுத்தோம் நம்ம அந்த காலத்தில். இப்போ எங்கேயும் வேணாம், வீட்டில் உட்காந்துருக்காதான்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது வெளியில் போ, படிக்க, விளையாடு, போ, படி. ஸோ இன்றைக்கி சரியான வேலையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மிக 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 கடினமான வரையும் அப்படி இருக்கும்போது, ஆக தெய்வீக குடும்பமாக தேவனுக்கு பிரியமாக குடும்பங்கள் வாழ்வது என்பது, சபைக்குள்ள வந்து நான் கடவுள் வசனத்தை கேட்குறது ரொம்ப சுலபம் எனக்கு. இங்கே யாருமே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. ஒரே டைரக்ஷன் உட்காந்துருக்கேன், போதர் பேசுகிறாரு, பாட்டு நடக்கிறாங்க. இங்கே எனக்கு என்ன கிடையாது, கவன சிதறல் கிடையாது. அதனால் இங்கே வரும்போது நான் சீரியஸான நல்ல கிறிஸ்தவனாக இருப்பேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் என்ன செஞ்சுருக்குன்னா, என்னை ஒரே காரியத்தை நோக்கி பார்க்க வச்சுருக்குது. ஆனால் வீட்டில் எனக்கு கைடன்ஸ் கிடையாது. சில நேரங்களில் அம்மா பிஸி, அப்பா பிஸி, பிள்ளைங்க எங்கெங்கோ இருக்கிறாங்க, படிக்கிறோம்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த உலகத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, when the foundation being shaken by media, peer pressure and worldly valuesன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒன்று மீடியா, டோட்டல் மீடியா. இன்றைக்கி வீட்டுக்கெலாம் போனோம்னா, வீட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னத்தை நம்ம பார்ப்போம்? எல்லார் வீட்லேயும் பொதுவாக பெரிய பொட்டி இருக்கும், டிவி போட்டி. அந்த டிவி போட்டி தான் எல்லோரும் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இடியட் பாக்ஸ்னு பேர். ஆக என்ன செய்வாங்க, எல்லோரும் வருவாங்க, பெரிய பெரிய பொட்டி வச்சுருப்பாங்க, எல்லாம் ஒரே டைரக்ஷனில் இருப்பாங்க. அம்மா, அப்பா, மாமா, மச்சான் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ எல்லாம் ஒரே டைரக்ஷன் உட்காந்து. சோஃபா கூட அப்படி தான் போட்டிருப்போம். பாரு, யாரை பார்த்த மாதிரி இருக்கும்? யார் ரொம்ப முக்கியம் அங்கே? டிவி போட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா சோஃபாவில் 4 பேர் உட்காந்துருப்பாங்க, 5 பேர் உட்காந்து, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கும், எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க ஃபோனில். பக்கத்தில் இன்னும் சொல்ல போனால் ஒரு பக்கத்து ரூமில் எப்படி தான் நம்ம கூப்பிட முடியும்? டெக்ஸ்ட் போடணும். ஏ ப்ளீஸ் கம் அவுட், ஈட், வேர் ஆர் யூ, எங்கே உட்காந்துருக்குற, என்ன பண்ணுற? வீட்டுக்குள்ளேயே நம்ம டிவைடடாக இருக்கிறோம். வி ஆர் நாட் யுனைடட். வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் பார்க்குறது ரொம்ப சேலஞ்சு, நம்ம பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி நான் ஒன்றும் பண்ண முடியல. அது மாத்திரம் கிடையாது, பிரியா பிரஷர், அவன் அப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், என் மகன் ஃப்ரெண்டு இருக்கான், என் சிஸ்டர் இப்படி இருக்கான், என் கிளாஸ் பட்டலாம் அப்படி இருக்கிறான், அங்கே போனால் இங்கே போனால். அப்புறம் உலகம் வேல்யூஸ், உலகம் எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தோடு போட்டி போடணும். அவனா நானா, நீயா நானா, ஒரே போட்டி தான். ஆக எனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்னை தாக்கிக்கிட்டு இருக்குது. இதை என் பிள்ளைக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆக இந்த வேலையில் என்ன செய்கிறாரு மோசே, என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், 430 வருஷ காலங்கள் எகிப்தில் இருந்தாங்க. 400 வருஷம் எகிப்தில் அடிமையிலாக இருந்திருக்காங்க. ஒன்றும் கிடையாது, காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலை பார்க்கணும், ரெஸ்ட்டே கிடையாது. இன்றைக்கி இருக்க நம்ம பிள்ளைங்க மாதிரி நிறைய பேர் வேலை பார்க்குற பிள்ளைங்க மாதிரி. அதுக்கப்புறம் 40 வருட காலம் எங்கே வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வனாந்திரத்தை சுற்றுறாங்க. படம்லாம் போடலை, பின்னாடி நாட்டில் நான் போட்டு பேசுகிறேன். என்ன அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 40 வருட காலம் வனாந்திரத்தில் போயிட்டுருக்காரு. 40 வருட காலங்களில் பழைய கிறிஸ்தவங்க இறந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் அவரோடு வந்தவங்க இறந்துட்டாங்க. இப்போ புது ஜெனரேஷன் தான் இருக்கிறாங்க. இந்த புது ஜெனரேஷன் என்ன பண்ண போகிறாங்க, புதிய அந்த நியூ ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, புதிய தலைமுறை இருக்கிறாங்களே, அவங்க தான் எங்கே போக போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கானான் தேசத்துக்கு போக போகிறாங்க. கானான் தேசத்துக்கு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்யலை, 40 வருஷம் அந்த 400 வருஷம் அடிமைத்தனத்தை அவங்க பார்க்கல. 40 வருஷ காலங்க இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க, அப்பா கூட அம்மா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கே போகிறாங்க, கானான் தேசத்துக்கு போக போகிறாங்க. கானான் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், வீடு கிடைக்கும், இடம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாம் கிடைச்சிரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையை பார்த்துங்க. எனக்கு பின்னாடி வரும்போது நான் படிக்கும்போது படிக்க வசதி இல்லை, துணி இல்லை, செருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாடு இல்லாமல் வளர்ந்துருக்கேன். என் பிள்ளைங்க எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்துருக்குறேன், கேட்குறதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்துருக்குறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டேங்கன்னா, அவன் விசுவாசம் தடுமாறிக்கிட்டு உட்காந்துருக்கு. அவன் ஃபெய்த் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். இங்கே தான் மோசே சொல்கிறாரு, என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்க, நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீங்க, ப்ராமிஸ் லேண்ட் போக போகிறீங்க. ப்ராமிஸ் லேண்ட் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த கானான் தேசத்துக்கு போக போகிறீங்க. போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு விதமான எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஆசீர்வாதம் ஆபத்தானது. கடவுளை என்னை செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும்னா எப்படி தான் கொடுப்பாருன்னா, God will give and test you. நமக்கு எல்லாம் இருக்கும்போது ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன்னா நான் பார்க்கணும். ஆண்டவர் ஒன்றும் இல்லாதக்கு வந்து நான் உண்மையாக இருப்பேன். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவேன், அல்லேலூயா சொல்லுவேன், ஆமென் சொல்லுவேன், பாட்டெலாம் பாடுவேன். ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவரே கொடுங்கன்னு நான் கேட்பேன். எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, நான் என்ன செய்ய மாட்டேன். நீங்கள் நிறைய பிள்ளைங்க அன்று வருவாங்க சர்ச்சுக்கு, பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க பாஸ்டர். என்னப்பா எனக்கு அந்த டெஸ்ட் இருக்குது பாஸ்டர், இந்த டெஸ்ட் இருக்குது பாஸ்டர், வேலை சரியில்லை பாஸ்டர். நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு உண்மையிலே பாரமாக இருக்கும், பாவம் கஷ்டப்படுறானே. அதுக்கப்புறம் ஐயா வரமாட்டார். ஏன் வரமாட்டாரு?
அவர் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. வந்தார், பாஸ்டர் ஜெபிச்சார், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, பாஸ் ஆகிட்டேன், நான் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணுமா? கல்யாணம் பண்ணி ஜெபிச்சுக்கோ. எப்போ ஆண்டவர் எனக்கு கேட்குறத கொடுக்குறாரோ, when I get everything what I need, automatically I change. எனக்கு கடவுள் கொடுக்காத வரை நான் ஆண்டவரை பற்றி கொண்டு போய். இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஆக இங்கே போக போகிற புது ஏரியாவுக்கு போக போகிறாங்க. என் பிள்ளைகளும் சரி, நான் இல்லாத உலகத்துக்கு போக போகிறாங்க. நான் இல்லாத இடத்துல எல்லா ஆசீர்வாதமும் இருக்க போது அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவாங்களா இல்லையான்னு பாருங்கள். இன்றைக்கி பணம் இருக்குது நம்ம கையில். பணம் கடவுளுக்கும் பயன்படுத்த முடியும், பிசாசுக்கும் பயன்படுத்த முடியும். கடவுள் ஞானம் இருக்குமானா, கடவுளுடைய கிருபை இருக்குமானா, அவங்க கடவுளுக்கு பயப்படுவாங்கன்னா அந்த பணத்தை தேவனுக்கு பிரியமாக பயன்படுத்துவாங்க. அதே பணம் கடவுளுக்கு நல்லபடியாக ஆண்டவர்கள் வழி நடத்தப்படலைன்னா அவங்க தேவையில்லாத அயோக்கியத்தனமான காரியத்திற்கு இந்த பணத்தை நம்ம செலவு செய்ய முடியுமா? முடியாத. நம்ம தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கோமே. இங்கே ஆக்க சென்டரில் போனால் ஒரு பக்கம் டீ வாங்கி குடிக்கலாம், இன்னொன்று வேறு எதையும் குடிக்கலாமா இல்லையா? அப்போ ஏன் பிள்ளைக்கு சாய்ஸ் யார் கொடுப்பா? நான் தானே கற்றுக் கொடுக்கணும். ஆக இந்த நல்ல வேலையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மோசே என்ன ஹி கிவ்ஸ் டிவைன் ஸ்ட்ராட்டஜி நாட் ஃபார் பேட்டில். என்ன செய்கிறாரு? இந்த டிவைன் ஸ்ட்ராட்டஜி என்ன செய்கிறாரு? தெய்வீக இந்த அடித்தளத்தை கடவுள் கொடுக்குற, மோசே கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? இந்த மக்களுக்கெல்லாம் சொல்கிறாரு. அவர் போய் எப்படி சண்டை போடணும்னு கற்றுக் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவர் சொல்கிறாரு, ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் ஆஃப் ஹோம். எப்படி ஒரு வீடு ஆவிக்குரிய வீடாக காணப்படும், எந்த வீடு தேவனுக்கு பிரியமான வீடாக இருக்கும், எப்படி அந்த வீடு தேவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்பதை தான் இந்த வேத பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். டுடே ஃபேமிலி நீட் த சேம் வேர்ட். அதே வார்த்தை தான் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவை. நான் 3500 4000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் என்ன செஞ்சார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், எபிரேய மக்கள் பார்த்து சொன்னார். அதே வார்த்தை இன்னைக்குள்ள ஜெனரேஷன் வேணுமான்னு கேட்டால், ஆமாம், வேத வசனம் மாறாது. ஆண்டவர் மாறல, அவருடைய வார்த்தையும் மாறாது. வானம் பூமி மாறினாலும் வார்த்தை மாறவே மாறாது. அதே போல் தேவன் மாறினாரா கிடையாது. வாங்க ஒரே ஒரு வேகமாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இட் டிசைன் ஃபார் பேரண்டிங் ரிமைன்ஸ் த சேம். ஆக தேவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியமாக வேதமாக வாசிக்கலாம். த வேர்ட் மஸ்ட் பி. 6வது வசனத்தை வாசிங்க எனக்காக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் போதும். ஒன்றொன்னா நம்ம போவோம். முதல்ல இந்த வேதத்தை நல்லா கவனமாக கவனிப்பீங்கன்னா, இந்த எக்ஸிஜீசிஸ்னு ஒரு பாடம் இருக்குது. எக்ஸிஜீசிஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னாப்பா, வேதத்தை வாசிக்கும்போது வேத வசனத்தை ஒவ்வொரு வேத வசனமாக நீங்கள் பார்த்துட்டு ஓடணும். விடுகுடுன்னு ரவுண்ட் அடிச்சு ஓடக்கூடாது. ஓட்டப்பந்தயம் ஓடுற மாதிரிலாம் போகக்கூடாது. எக்ஸ்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸிஜிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? சரி, வாசனை ஒன்றா போயிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். என்ன பாச்சு? ஓகே, முதல்ல வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லு? இங்கிலீஷில் போகும்பொழுது ஆங்கிலத்தில், அண்ட் தீஸ் வேர்ட்ஸ் விச் ஐ கமாண்ட் thee this day shall be in thine heart. அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல கவனமாக கவனிக்கணும். இந்த வார்த்தை 4வது 5வது வசனம் எனக்காக வாசிங்கம்மா. இஸ்ரவேலே கேள், தம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும், இது இங்கிலீஷில் ஹீப்ரூவில் ஷெமான்னு சொல்லுவாங்க. ஷெமானா என்னன்னு கேட்டால் கீழ்னு அர்த்தம். இப்போ கூட யூதர்கள் பார்த்தீங்கன்னா அது ஷெமா 2 நேரம் சொல்லுவாங்க. காலையில் சொல்லுவாங்க, சாயங்காலம் சொல்லுவாங்க. அவரோட வழக்கம் இது ரொம்ப முக்கியமான வேத பகுதி அவர்களுடைய வாழ்க்கையில். அது மாத்திரம் கிடையாது, இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்க தலையெல்லாம் கட்டிக்குவாங்க, கையெல்லாம் கட்டிக்கிடுவாங்க, வார்த்தையை கட்டிக்கிடுவாங்க. இப்போ என்ன சொல்ல வருகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதவசனம் பார்த்தீங்கன்னா, இந்த தீஸ் வேர்ட்ஸ், இந்த வார்த்தைகள், எந்த வார்த்தை எனக்கு இருக்கணும்? ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள். என்ன செய்யணும்? இந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்ய த ரிவீல்டு வேர்டு என்ன சொல்லுவாங்க? என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை, வெளிப்படுத்த வார்த்தை. இன்றைக்கி நீங்களும் நான் நல்லா கவனமாக நீங்கள் மேலே சொன்ன வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என்ன சொல்லுதுன்னு எப்படி நேசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அன்பு செலுத்தணும். எப்படி? லவ் காட் வித் ஆல் யோர் ஹார்ட், ஆல் யோர் மைட், சோல் அண்ட் மைட். ஆக நான் எப்படி அன்பு செலுத்தணும்னு கேட்டிங்கன்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன செய்யணும்? முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நான் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். எதை நான் அன்பு செலுத்தணும்? அவரோட வார்த்தை. அது மாத்திரம் கிடையாது. இந்த வார்த்தை யாரை குறிக்குதுன்னு கேட்டால், இந்த வார்த்தை தான் தேவனால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரிட்டன் வேர்டு. என்னது? எழுதப்பட்ட வார்த்தை. முதலாவது வார்த்தை எப்படி தான் இயற்கையில் இருந்துச்சு. இன்னொரு நாளைக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம். நேச்சரை பார்க்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தப்படுது. சங்கீதம் 19 வாசிக்கும்போது, நேரம் இல்லை, வாசிக்க வேண்டாம். அந்த நேச்சரோட வார்த்தை என்ன செஞ்சாருன்னு கேட்டால், தேவன் தமக்கு எழுதி கொடுத்தார். ரிவீல்டு என்ன பண்ணார்? ரிட்டன் வேர்டாக கொடுத்துருக்கிறாரு. அதே வார்த்தை யோவான் 1வது அதிகாரம் வாசிங்க எனக்காக.
யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. போதும். எந்த வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்கு தேவன் இயற்கையின் மூலமாக வெளிப்படுத்த தேவன், இந்த வார்த்தையாக எழுதி கொடுத்த ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக இந்த உலகத்தில் வார்த்தையான தேவன், இந்த வார்த்தையாக இந்த பூமியில் வந்த தேவன். 14வது வசனம் வாசிங்க எனக்காக. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அன்பான பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். வார்த்தை என்ன செய்யணும்? நாம் சிந்திக்க வேண்டும். வார்த்தை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வேத. ஆண்டவராக இயேசு, இந்த வேதம் முழுவதும் யாரைத்தான் வெளிப்படுத்துதுன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்குது. ஆக இந்த அருமையான கால வேலையை சொல்லுகிற காரியம் மோசே பார்த்து என்ன சொல்கிறார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அன்றைக்கி யூத ஜனங்களுக்கு, விஷயமே எபிரேய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இந்த வார்த்தை, எந்த வார்த்தைகள்? இந்த வார்த்தை, நான் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நான் அன்பு செலுத்தணும். அது மாத்திரம் கிடையாது, இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன செஞ்சுருக்கணும்? அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம். எங்கே இருக்கணுமா? அது எங்கே இருக்கணும்னு சொல்லுங்கம்மா. அதே வேத பகுதி 6 வாசிங்க. உபாகமம் 6:6. ஆஹா, எங்கே இருக்கணுமா? இங்கே shall be in your heart. எங்கே இருக்கணும்? இருதயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட் மஸ்ட் கமிட், ஃபர்ஸ்ட் கமிட் பர்சனலி டு, என்னது அதான் சொல்லுது, பேரண்ட் மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி பர்சனலி கமிட்டட். ஆக நான் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால், நான் எனக்கு அந்த வார்த்தையை உள்ளத்தில் நான் அதை கேட்டு என் உள்ளத்தில் வச்சுருந்தா தான் என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும். பெத்த தாயும் தகப்பனும் கர்த்தரோட வார்த்தை தெரியாத கிறிஸ்தவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி சபையில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கும் பாட தெரியும், ஆட தெரியும், குதிக்க தெரியும், எல்லாம் பண்ண தெரியும், ஆனால் வேதவசனம் தெரியுமான்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இன்றைக்கி 96% மக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபையில் இருக்கிறவங்களுக்கு மற்ற எல்லாம் தெரியும், வேதத்தை விட்டுட்டு பாட தெரியும், எல்லாம் செய்வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைபிள் தூக்கி தோத்திரப்படுத்தாரு, அல்லேலூயாப்படுத்தாரு, ஜெபிக்கப்படுறது எல்லாம் பண்ணுவாங்க. வேதம் கேட்டால் தெரியாது. ஏன் படிக்கவும் மாட்டாங்க? இன்றைக்கி நீங்கள் வேதத்தை படிக்காமல் பெரிய கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். வருஷக்கணக்கில் வேதமே தொடாதபடி நீங்கள் கிறிஸ்தவ சபைக்கு வர முடியும், பாட முடியும், எல்லாம் பண்ண முடியும். நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். ஆக என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அது எப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம்லி என்னன்னு கேட்டால், நம்ம என்ன செய்யக்கூடாது? சப்மிசிவாக இருக்கணும். ஆண்டோட வசனத்தை கேட்டு ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். பேரண்டிங் பிகின்ஸ் இன்டர்னல் டிவோஷன். எங்கே தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேரண்டிங் டிவோஷன் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டால், இன்டர்னல் டிவோஷன், நாட் எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ரக்ஷன். சில வேலைகளை பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ போப்பா சண்டே ஸ்கூலுக்கு, நீ போ பைபிள் ஸ்டடிக்கு, நீ போ எங்கே போ ஃபெலோஷிப் போயிடு, நான் எதுக்கும் வரமாட்டேன். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அனுப்ப மாட்டாங்க. பிள்ளைங்களை எங்கே வேணாலும் அனுப்பிவிடுவாங்க. அவங்க போய் உட்கார மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது சொல்லுதுன்னு தெரியல. இவங்க பக்தியுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் தேவனுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளை மட்டும் ஆண்டவருக்கு பிரியமாக வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறான் அவன் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க கற்றுக்கணும்னு எங்கேயுமே இல்லை. ஆக இங்கே நல்லா சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெற்றவங்க தான் முதல்ல ஆண்டோட வசனத்தை கிரமமாக கிருபையாக கற்றுக்கொள்ளணும். அது அந்த அவங்களோட உள்ளத்தில் காணப்படணும், அவங்க வாழ்க்கையில் காணப்படணும். பெற்றவனுக்கு தெரியல, நான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, அப்புறம் நான் செய்யாததை என் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குறதும் தவறு இல்லையா? ஆக இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளை யூ கேனாட் பாஸ் ஆன் வாட் யூ டோன்ட் ஹேவ். அதான் அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எனக்கு இல்லாததை என் பிள்ளைகளுக்கு நான் பாஸ் பண்ண முடியாது. அது மாத்திரம் கிடையாது. சில்ட்ரன் வாட்ச் யுவர் லைஃப், நாட் ஜஸ்ட் வாட் யூ சே. சில வேலைகளை பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க, சில வேலைகளை, பல வேலைகளை நம்மளை நல்லா பார்த்துட்ருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க. ஆண்டோட பெரிதான கிருபைனால நீங்களாம் நல்ல பேரண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். நீங்கள் வெறும் பேச மாட்டீங்க, செய்கிறீங்கன்னு நான் உணர்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கடவுள் உங்களை கடவுளோட பிள்ளைங்களுக்கு கடவுள் பார்த்துட்ருக்காரோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகள் உங்களை என்ன காத்துட்ருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்குமே ஒரு பிரச்சனை வருது, மனபாரம் வருது, போராட்டம் வருது, கஷ்டம் வருது. எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது? ஏன் நான் உலகத்தானே தேடிட்டு உட்காந்துருக்கிறேன்? அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு சத்தியம் தெரியாது, கர்த்தர் வசனம் தெரியாது. இன்றைக்கி சபைகளில் மற்ற காரியங்கள்லாம் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேதத்தை கிரமம் போதிக்கிற திருச்சபைகள் இல்லை.
ஆக இன்றைக்கி நல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஆண்டோட வசனத்தை பேசிக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை சிறு வயதுலேருந்து கற்றுக் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோக்கு எவ்வளோ சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, அதை யூத பெண்படி என்ன செய்வாங்களாம், பிள்ளைகள் நல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றில் பிள்ளைகள் இருக்கும்போதே அவர்களுக்கு என்ன செய்வாங்களாம், வேதத்தை வாசிப்பாங்க, அவங்க ஜெபிப்பாங்க, கர்த்தரோட வார்த்தையை கேட்க வைப்பாங்க. அதனால தான் இருக்கிறதுலே யூதர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. நிறைய நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எங்கே இருக்கிறான்? எல்லாம் ஜூஸ். அதே 15 மில்லியன் மக்கள் தான் இருக்கிறாங்க உலகத்தில். 7-8 மில்லியன் மக்கள் தான் இஸ்ரேலில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ எத்தனை அவங்களை கம்பேர் பண்ணும்போது மற்ற எந்த மக்களை காட்டிலும் அதிக நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் யாருன்னு கேட்டால் எல்லாம் யூதர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிறு பிராயத்துலேருந்து தாய்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வசனத்தை அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கேட்பாங்க. இன்னும் கொடுக்குன்னா, அந்த பிள்ளை என்ன அந்த அம்மா விரும்புகிறாங்க, நல்ல இசைக்கருவி வாசிக்கணும் அந்த பிள்ளை அம்மா விரும்புகிறாங்கன்னு வச்சு, இசை ஞானியாக வரணும்னா அந்த தாய் என்ன செய்வாங்களாம், பிள்ளை அவங்க மாசமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்களாம், அவன் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்களாம், மியூசிக் கேட்பாலாம், அவன் விருப்பம் விடலாம், அந்த பிள்ளை அதே மாதிரி வளருமா. வயிற்றில் இருக்கும்போதே கேட்கணும்னா வயிற்றுக்கு பிறந்த பிறகு எப்படி செஞ்சுருக்கணும், நம்ம இன்னும் கருத்தாக கற்றுக் கொடுக்கணும் இல்லையா. அந்த பிள்ளை கேட்குது, இப்போது பார்க்குது, விசாரிக்குது. ஆக இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். தீஸ் வேர்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு த ட்ரூத், த வெரி கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்துவை மையமாக வைத்த வாழ்க்கை. அதுதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், காட் சென்ட்ரிக்ன்றது, வார்த்தையின் மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை. வார்த்தை மையமாக இருக்கணும், மற்ற எல்லாம் அதை சுற்றி நடக்கணும். மாற்றி ஓரத்தில் போட்டுட்டு நான் எது வேணாலும் செய்யணும்னு சொன்னால் அது ஆண்டவர் பிரியமில்லாத வீடு. வாங்க அடுத்த பகுதிக்கு போயிடலாம். 7வது பகுதியில் முதல் பகுதியை வாசிங்க. 7 முதல் பகுதி. போத் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வார்த்தைகளை என்ன செய்யணும், விடாமுயற்சியுடன் போதிக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுது, எக்ஸிஜிசி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், டீச் டிலிஜென்ட்லி. எப்படிம்மா போதிக்கணும், கருத்தாக போதிக்கணும். முதல்ல நீங்கள் கற்றுருக்கணும். ஆண்டோட வசனம் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும். நான் சிந்தையிலையும் உள்ளத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் வேத வசனத்தால் படித்து அந்த வேதத்தை கேட்டு அதை ஆழமாக அறிஞ்சு அதை நான் ஆராய்ஞ்சு பார்த்து அதை நான் மெமரைஸ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு இந்த கருத்துக்களை அழகாக போதிச்சு என் வளர்க்குவேன்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன செய்யும், அற்புதமாக வளரும். அது மாத்திரம் கிடையாது, நான் கருத்தாக போதிக்கணும். டீச் டிலிஜென்ட், இந்த வேர்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மீன் டு ஷார்பன் ஆஸ் ஒன் ஷார்பன் த பிளேட். அப்போ பார்த்தீங்கன்னா கத்தியை நல்லா நம்ம என்ன செய்கிறோம், கூர்மையாக்குறோம் பார்த்தீங்களா. அதை போல் என் பிள்ளை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை சொல்லி கொடுத்து ஷனன், அந்த வார்த்தை பேருக்கு ஹீப்ரூவில் என்ன போட்டிருக்குன்னா ஷனன் போட்டிருக்கு. ஷனன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கூர்மையாக்குறது என் பிள்ளைய. எந்த இதில் கூர்மையாக்கணும், சில வேலை சொல்லுவோம், அறிவு கூர்மையாக இருக்காண்டான்னு சொல்லுவோம், புத்தி கூர்மையாக இருக்குன்னு சொல்கிறான். வேதத்தில் அவன் கூர்மையாக ஆக்குற வரை அவனை மறுபடியும் இன்டென்ஷனல் டீச்சிங் சொல்லுவாங்க. எப்படி டீச் பண்ணணும், இன்டென்ஷனல் என்னது, விருப்பப்பட்டு வேண்டி ரிப்பீட்டட் டீச்சிங், திருப்பி சொல்லணும், தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்கணும். அது எப்பயோ சொல்லிக் கொடுக்கக்கூடாது, யாரோ சொல்லிக் கொடுக்கணும் விடக்கூடாது. இது என்னுடைய வேலை. இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்லித்தரேன், அப்பா அம்மா தான் ஃபஸ்ட் டீச்சர், அப்பா அம்மா தான் ஃபஸ்ட் ப்ராஃபெட், அப்பா அம்மா தான் ஃபஸ்ட் ப்ரீஸ்ட். அம்மா அப்பா தான் ஜெபிக்கிறவங்க தான் ப்ரீஸ்ட்டு. ஆண்டவருக்கும் மக்களுக்கும் நடுவில் நிற்கிறது தான் ஆசிரியனுடைய வேலை என்னென்னு கேட்டால் ஜெபிக்கிறது, ஆண்டவருக்கு வேண்டிக்கிறது, மக்களுக்காக வேண்டிக்கிறது. ப்ராஃபெட் யாருன்னு கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறவன். கர்த்தருடைய வார்த்தை யார் சொல்லணும், அப்பா அம்மா தான் சொல்லணும். விசேஷமாக அப்பாவுடைய வேலை போதிக்கிறது, அம்மா ஜெபிக்கிறது, பிள்ளைகளை அப்பாவும் அம்மாவும் கை கோர்த்து கொண்டு அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாக வளர்த்து கொண்டு வருவது யாருடைய வேலை? இது அப்பா அம்மாவுடைய வேலை. This command is given to parents. யாருக்கு இந்த இதை பாருங்கன்னு, teaching God's word should be intentional, repeated and clear. அது மாத்திரம் கிடையாது, this command is given to parents. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, போதகருக்கா, பாஸ்டருக்கா, சண்டே ஸ்கூல் டீச்சருக்கா? நான் முதலே சொல்லிட்டேன், எனக்கு விருப்பம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா நேரம் கொடுத்து நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனால் என் பிள்ளை வாரத்துக்கு ஒரு முறை வர்றான், அதுவும் 1 மணி நேரம் வர்றான். 1 மணி நேரம் வந்தால் கூட அவனுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அவனுக்கு கேட்க நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? மற்ற பொறுப்பு இருக்குது. எனக்கு ஆசை தெரியுங்களா, என்கிட்டருந்து போன பிள்ளைங்கள்லாம் நான் கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது. எப்படியாச்சும் இன்னும் நான் பேசுகிறேன், நிறைய பிள்ளைகிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைகளுக்கே சொல்ல முடியல, நான் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கேன். உண்மையை நான் சொல்கிறேன். நான் பெற்றவங்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்துருக்கேன். இட்ஸ் அ கமாண்ட் டு த பேரண்ட்ஸ்.
உங்கள் பிள்ளைங்க வழி தவறி போயிட்டா யார்ட்டையும் குறை சொல்லக்கூடாது. நீ எவர் கோயிங் டு கம்ப்ளைண்ட், என் பிள்ளை நல்லா படிக்கல, என் பிள்ளை யார் எப்படி சொல்லுவீங்க? டீச்சரே சொல்லுவீங்க என் பிள்ளை சரியாக படிக்கலன்னு. அப்போ கூட 5 நாள் அங்கே கிளாஸில் இருக்குது அந்த பிள்ளை. பிறந்த நாள்லேருந்து பிள்ளை அதிகமான இருந்த நாள் ஒரு இடம் இருக்குன்னு கேட்டால் அது பள்ளிக்கூடம். வீட்டை விட்ட பள்ளிக்கூடத்தில் தான் இருந்திருக்கு அந்த பிள்ளை. அப்போ நல்லா படிச்சிருக்கணும் உங்கள் பிள்ளை. அப்போ இங்கே வாரத்தில் ஒரு நாள் வரும்போது, அது கூட 1 மணி நேரம் வரும்போது எப்படி அந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் வேதம்? இந்த வேதம் வெளியேற பெற்ற பொக்கிஷம். பெற்றவங்களுக்கு நான் அன்பாக வேண்டிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிங்க. அதைத்தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக என்ன நம்ம கவனமாக கவனிக்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறோம்? இட்ஸ் a command to the parents, given to parents, not just pastors or Sunday school teachers, but we try, we cooperate. இன்னும் சொல்ல போனால் நான் பேப்பர் எழுதும்போது நான் எழுதியிருக்கேன், நான் சொன்னேன் அந்த இதில் என்ன சொல்லியிருக்கேன், church can assist parents. Church can assist if the parents want to help themselves. ஏன்னா எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். வாங்க பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் நம்ம சரியாக விபிஎஸ் வைக்க முடியல, நிறைய சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் வைக்க முடியல, பல நிகழ்ச்சிகள் வச்சு பார்த்துட்டோம். நான் வந்த நாள்லேருந்து நான் எதுக்குமே சரியான ரிப்போர்ட், எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், சரி விடு, என்ன பண்ணுறது, அவங்களும் பிஸியாக இருக்கிறாங்க. தயவு செய்து வேதத்தை கற்றுக்கங்க. நீங்கள் ரெண்டாவது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விருப்பப்பட்டு கருத்தாக போதிப்பதற்கு எங்கே பாருங்கள், டியூஷனுக்கு நான் என்னென்ன டியூஷன் கொண்டு போகிறேன். ஸ்விம்மிங் லெசன், பியானோ லெசன், தெக்வாண்டோ லெசன், என்ன லெசன் இருக்குமா, வேறு எது லெசன் இருக்காமா, ஃபிசிக்ஸ் லெசன், கெமிஸ்ட்ரி லெசன், பயாலஜி லெசன், தமிழ் லெசன், இங்கிலீஷ் லெசன், மேத்ஸ் லெசன், எல்லா லெசன் ரொம்ப அனுப்புங்க. நான் வேணானே சொல்ல மாட்டேன், நான் படிக்க ரொம்ப விரும்புகிறேன். என் பிள்ளைகள்லாம் ரொம்ப A கிளாஸில் நல்லா படிச்சிருக்கணும், டாக்டரேட் முடிச்சிருக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். என்கிட்ட இருக்கிறவங்களாம் தலை தெரிச்சவனாக இருக்கணும் படிப்பில், ஆனால் அதுக்கு மேலே தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கணும், பக்தி உள்ளவனாக இருக்கணும். எனக்கு படிப்பு ரொம்ப விருப்பம், நான் விழுந்து படிக்க இன்னும் கூட ஆசைப்படுறேன். இந்த லெசன்லாம் எடுத்த தப்பான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஆனால் இந்த லெசனுக்கு மேலே ஒரு முக்கியமான லெசன், ஆண்டோட வசனம் இருக்குது. இந்த பிள்ளை எல்லாமே உலகத்தை தெரிஞ்சுட்டு ஆண்டோட பயபக்தி இல்லைன்னா எவ்வளோ குட்டிச்சவராக போயிடுவான். நீங்கள் நினச்சி பாருங்கள். அவன் எல்லாருமே A ஸ்டார் பையன் வச்சுக்கோங்கய்யா, அவன் நல்ல பிள்ளை இல்லை, என்ன பிரயோஜனம்? அம்மா அப்பாவை கேள்விப்படிய மாட்டான். இங்கே ஒன்றும் சொல்லித்தரேன் நான், எந்த பிள்ளை ஆண்டவருக்கு பிரியமாக கர்த்தருடைய வீட்டில் பயத்தோட பக்தியோடு வளர்க்கப்பட்டுச்சோ அந்த பிள்ளை தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனப்படுத்தும். ஏன்னா அவனுக்கு பெற்றவங்க மேலே மதிப்பு இருக்கும். எங்கள் அப்பா அம்மா என்னை அடித்தாங்க, என்னை திட்டுனாங்க, என்னை வழி நடத்துனாங்க, இன்னைக்கு கூட நான் எனக்கு நன்றி செலுத்துகிறேன். எவன் அடித்தானோ அவங்களாம் நல்லவனாக நினச்சிட்ருக்கேன். நான் இப்போது என்னை வளர்த்தாங்க பாருங்கள், திட்டி கடினமாக வளர்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எனக்கு உதவி செஞ்சாங்களா, எனக்கு தீங்கு செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்க தான் என்னை உருவாக்குனாங்க. அவங்க மேலே எனக்கு தனி மதிப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்கள் பிள்ளைகளை கருத்தாக வளர்க்குறது உங்கள் கடமை. ஒரு ஸ்டேஜில் என் பிள்ளை என்னை விட்டு வெளியில் போயிடுவான், போன பிறகு யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான்? தானியலை போல, சாத்ராக்கை போல, மேஷாக்கை போல, ஆபேத்நேகோ போல ஒரு நாள் உலகத்தில் கடவுள் அறியாத ஒரு பேபிலோனில் வாழ போகிறாங்க பிள்ளைங்க. எல்லா குட்டிச்சவரான காரியங்களும் வாழ போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. எனக்கு யார் கற்றுக் கொடுப்பா என் மகனுக்கு, என் மகளுக்கு? வாழ்க்கையில் சவால் வரும், மனபாரம் வரும், திருமணம்ன்ற ஒரு வார்த்தை வருது, இன்னொரு நபர் உள்ளே வர போகிறோம், வாழ்க்கையில் நபரோ இன்னொரு சகோதரி வர போகிறோம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ போகிறோம் நம்ம எல்லாரும்? யார் கற்றுக் கொடுப்பா? யார் கற்றுக் கொடுப்பா? ஏன் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சரியாக நிற்கலை? ஏன் திருமணம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலை? என்னன்னு கேட்டால் நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கல. டைம் ஆயிடுச்சு, வாங்க அடுத்த கதைக்கு போயிடலாம். மேக் காட்ஸ் ஃபார் எவ்ரி பார்ட். வாங்க 7bலேருந்து 9 வரை வாசிங்கம்மா. வாசிங்கன்னா, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், நடக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவர் குறித்து பேசி அடையாளமாக கட்டிக்கொள்வையாக. நடுவே இருக்க கடவுது. ஆக நானும் நீங்களும் முதல்ல சொல்லுது எப்படி போதிக்கணும்னு சொன்னால் நிறைய ரிவிஷன் இருக்குது. வீட்டில் டிவோஷன் வைங்க, பைபிள் ஸ்டடி வைங்க, வேதத்தை சேர்ந்து குடும்பமாக ஞாபகப்படுத்துங்க, கடவுளோட பாடல்களை வீட்டில் பாடுங்க, பாடல்களை போட்டு கேளுங்க, பிள்ளைகளை கடவுளுடைய ஊழியங்களில் பங்கு கொள்வதற்கு அனுப்புங்க. நான் சின்ன வயசில் என் பசங்களாக இருக்கும்போது எல்லா ஊழியத்துக்கும் நான் கூட்டிகிட்டு போவேன். ட்ராக்ஸ் கொடுக்க போவோம், வீட்டுக்கு விசிட் போவோம், சுவிசேஷ ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். சின்ன வயசில் இருக்கும்போது வழியும் போதும் வரும்போது நடக்கும்போதெல்லாம் பேசிகிட்டே வருவோம், பாட்டு கற்றுக் கொடுத்தே ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டே வருவேன்.
எப்படி ஒன்று கத்தியை நான் கூர்மை ஆக்குறேனோ, எப்படி கத்தி பாருங்க பிளண்ட் ஆயிடுச்சுன்னா அது கூர்மை இழந்து போச்சுனோ, உடனே திருப்பி நான் என்ன செய்கிறேன், அதை நான் என்ன செய்கிறேன், அதை பாலிஷ் பண்ணுறேன்னா அதை நான் என்ன செய்கிறேன், அதை கூர்மை ஆக்கிற முயற்சி செய்கிறேனோ, சாணம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் என் பிள்ளைகளுக்கு திருப்பி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். போர் அடிக்க தான் செய்யும். என்ன ரிப்பீட் பண்ணுறீங்க, அதே சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்பாங்க. ஆண்டா அது தேவை இருக்கடா, நான் சொல்லணும்டா, செய்டா. எப்போ பிள்ளைங்க நம்ம தொடர்ந்து சொல்லாமல் இருக்கிறோமோ, அந்த பிளேடு எப்படி டல் ஆகிடுமோ, எப்படி அந்த கூர்மை இழந்து போயிடுமோ, அவங்க வாழ்க்கையில் அந்த பிளேடு ஷார்ப்பாக இல்லைன்னா எப்படி என்ன செய்ய சரியாக வெட்டாதோ, அதுபோல் அவங்க வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, மனபாரங்கள் வரும்போது என்ன செய்யணும்னு தெரியாது. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஏன் அதிகமான டிப்ரெஷன் வருது, ஒரு காரியம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு நெகட்டிவ் சைடை நான் காமிச்சே கொடுக்கல. நெகட்டிவ்னா புரியுதா, எல்லாம் வெற்றி கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, எல்லாமே நல்லா இருக்கிற உலகத்தை காமிச்சிட்டேன். ஆனால் உண்மையிலே மீடியா இன்னொரு சைடை காமிக்காது. எங்கள் நெகட்டிவ் சைடு காமிக்குது. அதில் இன்றைக்கி எல்லா ஃபேஸ்புக் பாங்க நான் நல்லா இருக்க சைடே காமிப்பாங்க. அழகாக இருக்கிறேன், ட்ரெஸ் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கிறேன், பெட்ரூமில் எப்படி இருந்தீங்கன்னு போடுங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேல் ரெண்டும் சேர்ந்து தான் வாழ்க்கை. என் பிள்ளைகளுக்கு ரெண்டையும் கற்றுக் கொடுத்துருக்கணும். ஆக என் பிள்ளைங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருப்பதற்கு நான் தான் காரணம். என் பிள்ளைகளுக்கு நான் மறுபடியும் நடத்தலைன்னு சொன்னால் என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, சரி மூணாவதுக்கு வந்துடுவோம். நம்ம மூணாவது இப்போ வாசிச்சிட்டோம். அது மூணாவது பகுதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், என்ன செய்யுது, படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் பேசி, அவைகளை குறித்து பேசி. அது மாத்திரம் கிடையாது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதலாவது பாருங்களேன், டிஸ்டர்ப் எவ்ரிடே ரிதம் ஆஃப் லைஃப். என்னையா உட்காருது, எந்திரிக்கிறது, உட்காருது என்னது, நடக்கிறது என்னது, படுத்துக்கிறது என்னது, எந்திரிக்கிறது, இதுதான் வாழ்க்கையில். எவ்ரிடே வாட் வி டூ. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒன்று உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், போகிறோம், வர்றோம். இதை விட்டுட்டு வேறு என்ன வேலை இருக்குது? ஒவ்வொரு நாளுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, காட் ட்ரூத் இஸ் நாட் லிமிட்டட் டு சர்ச். ஆக சபை சத்தியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, சபையில் மாத்திரம் போதிக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கிறீங்க சர்ச்சில் மட்டும்தான் ஆண்டோட பற்றி பேசுவாங்க, சர்ச்சில் மட்டும்தான் அப்படி செய்யணும்னு. இது எங்கே பேச சொல்லியிருக்கு இந்த வார்த்தை? எழுந்திருக்கிறது, உட்காரத்துக்கு, நடக்கிறது, எதை பற்றி எங்கே நடக்குமா இதெல்லாம்? வீட்லையா, சர்ச்சில் மட்டும்தான் எழுந்திருப்பீங்க? வீட்டில் அப்பாவும் அம்மாவும் விசேஷமாக அப்பாவுடைய ரோல் என்னென்னா, அந்த வீட்டை கவர்ன் பண்ணுறது, அம்மா அப்பாவோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பிள்ளைகளை அற்புதமாக கடவுளுக்கு பிரியமாக வளர்க்குறது. இங்கே ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. அப்பா அம்மா ஒரே புக்கில் உட்காரணும், ஒரே கோட்டில் உட்காந்துருக்கணும், அப்பா அம்மா ஒரே பேஜில் இருக்கணும். பிள்ளைகளை கண்டிக்கும் போது இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அப்பா ஒரு டைரக்ஷனில் இருப்பார், அம்மா இன்னொரு டைரக்ஷனில் இருப்பாங்க. ஈசாக்கு ரெபேக்கா மாதிரி. ரெபேக்கா என்ன பண்ணா, ஒரு பையனை பிடிச்சிக்கிட்டா, இது ஏன் பிள்ளை, நான் இவனை மட்டும்தான் நேசிப்பேன். ஈசாக்கு என்ன சொல்கிறான், அவன் ஏசா மட்டும்தான் நான் நேசிப்பேன். அயோக்கியத்தனம். அதான் சிப்ளிங் ரைவல்ரின்னு ஒன்று இருக்குது. தயவுசெய்து கவனமாக இருக்கணும். பெற்றவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 2 கண்ணு மாதிரி 2 பிள்ளை இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, யாருக்கும் நிறையா வெயிட் கொடுத்துடக்கூடாது. அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வந்து ஊழியத்தில் சேர்ந்து போகணும். இங்கே பாருங்கள், அந்த வேதம் சொல்லுது, அதை சொல்லுது, உன் வீட்டில் உட்கார்ந்துருக்க, வீட்டில் அது கூட அழகாக சொல்லு, உன் பிள்ளைகளுக்கு கருத்தை போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்க போதும். வீட்டில்னா என்னது, சர்ச்சா வீடாமா? வீட்டில் உட்காந்து, அப்புறம் வீட்டிலேருந்து என்ன செய், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்துக்கிற போதும் அவைகளை குறித்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலாக நான் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்கணும். சேச்சுரேட் த லைஃப் வித் த வேர்ட் அண்ட் ட்ரூத். கர்த்தரோட வார்த்தையை கேட்டு என் மனசில் வச்சு, அந்த வார்த்தையை கேட்டு என் இருதயத்தில் வச்சுட்டு அதை என் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்கணும். எப்பப்போ போதிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி கிளாஸ் ரூம் செட்டிங் வரவே வராது என் லைஃப்பில். என்னோடய பிள்ளையோடு நான் போகும்போது, வரும்போது, பேசும்போது, உட்காரும்போது, சாப்பிடும்போது, எங்கே என்னோடய வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்குதோ, ஆக என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் இஸ் டாட் நாட் இன் அ லெசன்ஸ் பட் இன் லைஃப் ஸ்டைல். ஆக என்னோடய வாழ்க்கை கூட எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால், ஆண்டவரை கனப்படுத்த, மகிமைப்படுத்துகிறதாக காணப்படுவேன். ஆண்டவருக்கு புரியும் இல்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது என் பிள்ளைக்கு முன்னாடி. இப்போ எது நான் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், என் பிள்ளை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதோ அதை நானும் செய்யக்கூடாது. என் பிள்ளை என்ன செய்யணும், வேத வாசிக்க, நீங்கள் வாசிங்க, என் பிள்ளை என்னை பார்க்கட்டும். ஆண்டோட பெரிதான கிருபைனால ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்துருக்கார். கர்த்தர் வசனத்தை கேட்கறதுக்கு, கர்த்தரோட வார்த்தை கொடுப்பதற்கு கையில் பைபிளை கொடுத்துருக்கிறார். தயவுசெய்து இல்லைன்னா பரவாயில்லை, எப்போ வேணாலும் நீங்கள் வாசிக்கலாமே, என்ன பிரச்சனை இருக்குது? 1500க்கு முன்னாடிலாம் பைபிள் இல்லை, கையில் இருக்காது. ரெஃபர்மேஷனுக்கு முன்னாடி கையில் யார் கையிலையும் பைபிள் கிடையாது.
சொந்த மொழியில் பைபிள் வந்து தமிழ் வேதம் வந்ததே பின்னாடி நாட்கள் தான் வந்துச்சு. இன்றைக்கி சொந்த தாய்மொழியில் மொழிபெயர்ப்பு வந்து நல்ல மொழிபெயர்ப்பு ஓரளவுக்கு எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலிருந்து நேரடியாக மொழிபெயர்த்து கடவுளுக்கு வேத வார்த்தை கொடுத்துருக்கிறார். வேதத்தை நாம் நம்முடைய வார்த்தையை காதுகால கேட்குறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். அதை நான் படிச்சுட்டு என் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிப்பதற்கு முயற்சி செய்யணும். ஆக மாத்திரங்க இங்கே பாருங்கள், கவனமாக கவனிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் கிடையாது. Turn everyday ordinary moment into a teachable moment. அப்படின்னா இந்த மூமெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் சாதாரண காரியம், சாப்பிட்றது, நடக்கிறது, போகிறது, வர்றது, இதெல்லாம் சாதாரண காரியம், ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம். ஒவ்வொரு வாய்ப்பும் என் மகனுக்கு என் மகளுக்கு ஆண்டோட கற்றுக் கொடுக்குற வாய்ப்பு. என் பிள்ளை எதுக்காச்சும் வர்றான், அப்பா எனக்கு இது வேணும், அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்டால் உடனே வா நம்ம ஜெபிப்போம். எனக்கு சக்தி இருக்குது வாங்கி கொடுக்குற, அப்போ கூட ஆண்டோட சொல்லணும், வா ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, வா ஒரு ஜெபிப்போம். ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி கூட எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாரு. அது மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த அருமையான சபையாக இருக்கட்டும். இங்கே நிற்கிறேன்னா எனக்குடைய திறமையில் நான் இங்கே வந்து நிற்கலை, கடவுளோட கிருபை இல்லை. ஒவ்வொரு நாள் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சாகிற வரை கடவுள் ஒன்றே ஆஸ்வதிப்பார். கடவுளை விட்டு போயிடாத, கடவுளை விட்டு விலகிறாத. எனக்கு தெரியும் இந்த வாலிப வயதில் சவால்கள் இருக்குது பிள்ளைகளுக்கு. ஏன்னா மற்றவங்களை பார்க்குறாங்க, உலகத்தை பார்க்குறாங்க, மீடியாவை பார்க்குறாங்க. அப்பா அம்மா இல்லாத உலகத்தில் பிள்ளைங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அநேக நேரங்களில். ஆக நான் சொல்லுவேன்னு கேட்டேன். என் மதர் ஒன்ஸ் prayed every morning, Lord help me to be a living Bible to my children today. அம்மா ஒரு நாள் ஜெபிச்சாங்களாம். என்ன சொன்னாங்களாம், ஆண்டவரே என்ன செய்யுங்க, எனக்கு என் வேதம் காண்பிக்கிற தாயாக இந்த பூமியில் நான் வாழணும், என் முன்னாடி, என் பிள்ளைக்கு முன்னாடி. அதே தான் அப்பா அம்மா ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்மை போல் என்னை மாற்றுங்க சுவாமி. ஒரு பாட்டு இருக்குது, உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை நண்பன் நிரப்பி என்னை உண்மை போலாக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக இருக்கணுமே தவிர, கிறிஸ்துவின் சாயலாக காணப்படணுமே தவிர, என் பிள்ளைகளுக்கு கடினமாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பு இருப்பது தவறு கிடையாது, கண்டிப்பாக அன்பின் இன்னொரு பகுதி. ஆனால் உண்மையில் நான் சொல்லுவேன், நிறைய ஓவராக செல்லம் கொடுத்து கெடுத்துறாதீங்க. அன்பு செலுத்துங்க, கண்ணிங்க, அந்த பிள்ளைகளை அற்புதமாக வழி நடத்துங்க. அந்த நல்ல முன்மாதிரியான தாயாக தகப்பனாக காணப்படுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கி நம்ம எல்லாம் என் குழந்தை பிறந்தபோது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா? எவ்வளோ நல்லா இருந்துச்சுல என் சின்ன குழந்தை. இந்த பிள்ளை வளர்ந்து என் பக்கத்தில் நிற்கிறான். எனக்கு சந்தோஷம் இல்லையா? என் பிள்ளை ஆண்டவர்களை இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். ஆக வாங்க நம்ம முடிக்க போகிறோம். ஆக நான் 2-3 சில காரியங்களை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஆக நம்ம வீட்டை நாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, உங்கள் வீடு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியம், உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்து அந்த வீட்டை ஆண்டவருக்கு பிரியமாக கட்டுவதற்கு நான் ஒப்புக் கொடுக்கணும். we have to rebuild foundation godly home. இன்றைக்கி நம்ம அஸ்திபாரம் சரியாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா வாங்க நம்ம அஸ்திபாரத்தை சிறப்பாக கட்டுவோம். 2 காரியம், காட்ஸ் டிசைன், கர்த்தருடைய டிசைன் எப்படி இருக்குன்னா, பேரண்டிங்கோட டிசைன் வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் கருத்தாக போதிக்கணும், ஞானமாக போதிக்கணும். அது மாத்திரம் கிடைக்காது, எல்லா நிலைகளிலும் என் வீட்டில், அதாவது 8வது 9வது பேர் வசனம் வாசிச்சிருங்க எனக்காக. 6, 8, 9. அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, ஞாபக குறியாக இருக்க கடவது, வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும். ஆக அப்பா அம்மாவோடைய ப்ரெசன்ஸை பார்க்கும்போது, அப்பாவோட தோரணையை பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமான சகோதரனாக இருக்கிறார். அப்பா அவருக்கு ஆண்டவர் பிரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள், அவர் பேச்சு எல்லாம் இருக்கக்கூடாது. உலகத்தன் போல பேசி சண்டை போட்டுக்கிட்டு கச்சன்னு ஒன்று பண்ணிக்கிட்டு வெளியில் ஒன்று, சபையில் வந்தால் இன்னொரு மாதிரி நடிக்கிறது பண்ணாதீங்க. வீட்டில் பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. கோபம் வரும் எனக்கு கூட. நியாயமான கோபமாக இருக்கணும், நீதியான கோபமாக இருக்கணும். தவறுனா தவறுன்னு சொல்லி நிற்கணும். அதுக்குன்னு பொய் சொல்லக்கூடாது. அந்த வேதவசனம் 8 சொல்லுது, அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாய் கட்டுக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே என்ன செய்யும், உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது. இது எது சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பை ஒரு கயிறு கட்டி ஒரு சின்ன பொட்டலம் வச்சுருப்பானுங்க இங்கே கையில், அப்புறம் நெத்திலையும் கட்டிக்கிட்டு சுற்றுவானுங்க வெளியில். ஏன்னா லிட்ரலாகவே அங்கே கட்டிட்டு தூடுறான். இது வேத வசனத்தை பற்றி பேசுது. வேத வசன சிந்தையோடு கூட காணப்படணும். உங்கள் செய்கை வேதத்தின் வெளிப்பாடாக காணப்படணும். அதை தான் அது மாத்திரம் கிடையாது. 9வது வசனம் வாசிங்க எனக்காக. நிலைகளிலும் வாசல்களிலும். ஒரு வீட்டில் நான் போனேன், ஒரு வீடு, அது கிறிஸ்தவ வீடான்னு எனக்கு தெரியல. உள்ளே ஓடினவர் வெறும் ஒயினாக அடிக்க வச்சுருக்கிறாங்க பெரிய இதில். என்னடா அவன் பயங்கர குடிகாரனாக இருப்பான்னு நினச்சிட்டேன் நான். அது ஏன் அங்கே அடி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல, அதை எனக்கு தெரியாது. அது அப்படிலாம் புரியாது எனக்கு. நான் கொஞ்சம் அதில் பின்னாடி இருக்கேன். உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இது கிறிஸ்தவ வீடா இந்து வீடா பார்த்தீங்களா? எனக்கு கடவுளை அறியாதவங்க வீட்டில் போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் பாருங்க இந்த வீடு யார் வீடுன்னு.
உள்ளே நுழைஞ்ச உடனே தெரியும், அங்கே ஒரு விதமான சாயல் தெரியும். இந்த கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறோம்? அப்பா அம்மா எப்படி கிறிஸ்தவரை வெளிச்சத்தை நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம்? அதனால நீங்கள் எல்லாத்துக்கும் ஏதாச்சும் போட்டுக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் பேச்சு, உங்கள் நட, உங்கள் உடை ஆண்டவரை பிரதிபலிக்குதா அப்பா அம்மா? அப்போ என் பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இன்றைக்கி நான் அடிக்கடி சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், சபைக்கும் சொல்கிற காரியம், ஆண்டவருடைய பிரதிபலிப்பாக காணப்படுங்க. ஆண்டவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரை கனப்படுத்துறது காணப்படுங்க. ரெண்டாவது, என் வீடு எப்படி இருக்குன்னு கேட்டால், கிறிஸ்தவ வீடாக இருக்கணும், கிறிஸ்தவ மகிமைப்படுத்துகிற வீடாக இருக்கணும், கிறிஸ்தவ மையமாக இருக்கிற எல்லா டெக்கரேஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவோட வார்த்தையில் வெளியில் விடும். அதை கிறிஸ்துவோட வார்த்தையால் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கணும். ஃபோட்டோ போடுங்க, தப்பு கிடையாது. ஃபோட்டோக்கு மேலே ஆண்டோட வசனம் கூட இருக்கட்டும். இன்றைக்கி நிறையா டெக்கரேஷன் போடுறீங்க, நல்லது. ஆனால் எனக்கு ஆசை என்ன, இந்த கர்த்தரோட வார்த்தை பேசணும். இங்கே கூட பார்த்தா க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வசனம் போடலாம் தேவைப்பட்டா. பட் இங்கே நம்ம ஆங்கில சபையும் தமிழ் சபையும் இருக்கிறதுனால எதையும் போடலை. ஆக நான் என்ன சொல்லுவேன், நான் கர்த்தருடைய வார்த்தை மையமாக என்னுடைய இருதயத்தில், அப்பா அம்மாவுடைய இருதயத்தில் இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலேருந்து கருத்தாக ஞானமாக போதிக்கணும். அது மாத்திரம் கிடையாது, எல்லா நிலைகளிலும் என்னுடைய பிள்ளைகளை என்னை பார்க்கும்போதும் மற்றவர்களை என்னை பார்க்கும்போதும் கிறிஸ்துவின் சாயலை பார்ப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கணும். அது மாத்திரம் கிடையாது, உண்மையான டிசைப்ளர் யார்? பேரண்ட்ஸ் ஆர் த பிரைமரி டிசைப்ளர்ஸ். உண்மையான சீஷத்துவம் எங்கே துவங்குது? யார் தான் சீஷர்களை மாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீடும் ஆண்டவருடைய செமினரி. அதுங்களே சொல்கிறாரு, எவ்ரி ஹோஸ் அ ஃபர்ஸ்ட் செமினரின்றாரு. வேதாகம கல்லூரி எங்கே இருக்குதுமா? முதல்ல வேர் இஸ் ஃபர்ஸ்ட் செமினரி? வேதாகம கல்லூரி எங்கே? வேதத்தை எங்கே கற்றுக் கொடுக்குற இடம்? ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் ஒவ்வொரு பாஸ்டரோட அம்மாவும் எங்கேருந்து வரணும்? எல்லா அன்பான சகோதரனுக்கும் நான் சொல்கிறேன், சகோதரிக்கு சொல்கிறேன், உங்கள் பையன்தான் பாஸ்டரு, உங்கள் மகன் தான் பாஸ்டரோட ஊழியக்காரி. எல்லா ஊழியக்காரியும் உங்கள் வீட்டில் தான் வரணும். டாக்டர் எப்படி வர்றானோ, இன்ஜினியர் எப்படி வர்றானோ, அதே போல் ஒவ்வொருவரும் டிஃபால்ட் மினிஸ்டர்ஸ். நம்ம எல்லாம் அப்பா என்ன செய்கிறோம்? ஆண்டோட ஊழியக்காரங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? பிள்ளைகளை ஆண்டோட ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளை யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுக்க பாருங்கள். டைனிங் டேபிள்ஸ் ஆஃப் புல்பீட். இன்னொரு பார்த்தீங்கன்னா, இது சங்கீதம் 128 பர்பஸாக நான் வாசிக்க சொன்னேன். அது சொல்லுது பார்த்தீங்களா, ஒலிவமர கன்றுகளை போல் யார் இருப்பா? பிள்ளைங்க சுற்றி இருப்பாங்கம்மா. டைனிங் டேபிள் என்ன செய்யணும்? கண்டு பேசுகிறது, ஃபோனை வச்சுக்கிட்டு சிட் சேட் பண்ணுறது, இதை பற்றி தேவையில்லாத சம்பாஷணங்களை பேசுகிறது, மற்றவங்களை குறை பேசுறது வேண்டாம். லெட் அஸ் டாக் வாட் இஸ் ரைட். சில காரியங்கள் டிஸ்கஷனில் கொண்டு வரலாம். ப்ரே மீட்டிங் வாங்க. லைஃப் ஆஃப் சில்ட்ரன் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் பைபிள். என்ன செய்யணும்னு கேட்டேன், உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வேதத்தின் பிள்ளைகளாக. இன்றைக்கி ஓரளவுக்கு வேத அறிவு கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தால் கூட வாங்க வேகமாக கடகடன்னு நம்ம முடிப்போம். ஆக இன்னொரு முக்கியமான காரியம், கிரேட்டஸ்ட் லெகசி வி கேன் லீவ் அவர் சில்ட்ரன் இஸ் நாட் வெல்த் ஆர் எஜுகேஷன் பட் அ ஹார்ட் தட் நோஸ் அண்ட் லவ்ஸ் காட். ஆக மற்றவங்களுக்கு சொல்கிற காரியம், ஆண்டோட அன்பாக விசாரிங்க, நேசிங்க. பிள்ளைகளுக்கு மென்டர்ஸ் நீங்கள் நல்லபடியாக நடத்தி நீங்கள் பிள்ளைகளை காண்பீங்க. சபையோட வேலை உங்களுக்கு உதவி செய்வது. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். நம்ம தான் சபை நான் மாத்திரம் கிடையாது, பில்டிங் மாத்திரம் கிடையாது. நம்ம தான் பெற்றவங்களாக நாம் தான் கூடி வந்து சபையை உருவாக்கியிருக்கிறோம். எது சிறப்பு? அது நம்ம ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம், வாங்க பங்கு கொள்ளுங்க, வாங்க உதவி செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்க கொண்டு வாங்க. பிஸியாக தான் இருக்கிறோம், டைம் எடுத்து வர பாருங்க. நீங்கள் வரலன்னு யார் கற்றுக் கொடுப்பா? எப்படி கற்றுக் கொடுப்பா? இன்றைக்கி கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் அவ்வளோ ப்ரோக்ராம் வச்சுருக்கிறேன். ஆனால் யாரும் வரமாட்டாங்க. என்ன பண்ணுறது? இந்த சண்டே பார்த்துட்டேன்னா இன்றைக்கி அடுத்த நாள், அடுத்த வாரம் எங்கே, அடுத்த ட்ரிப் எப்போ பார்ப்பேன் நான்? எப்போம்மா பார்ப்பேன் உங்களை எல்லாம் திருப்பி? முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வாரம், தேவைப்பட்டா இன்னும் அடுத்த வாரம். தெரியல எப்போ வருவீங்களோ ஆண்டவர் தெரியும். வாங்க. த கிரேஸ்லெஸ் லெகசி, சரியான அடிச்சுவடை நம்ம என் பிள்ளைகளுக்கு விட்டு போகிறது. படிப்பு கிடையாது, பணம் கிடையாது, இது ரெண்டும் தேவை, கொடுங்க தயவு செய்து. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என் கடவுள் எனக்கு தெரியும், என் மகன் ஆண்டவரோட வார்த்தையை நேசிக்கிறான், ஆண்டவரை நேசிக்கிறான்னு தெரிஞ்சுங்கன்னா அதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் கிடையாது. யோவான் 3 யோவான் 4வது வசனத்தை வாசிங்க எனக்காக. வாசிங்கம்மா. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், என் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும். அதாவது அழகாக வேதம் சொல்லுது, என் பிள்ளைங்கள்லாம் எதில் நடக்கிறாங்க? சந்தோஷம். ஆண்டோட சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு கேட்கும்போது அதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த பிரசங்கத்தில் தங்க வேணாம், வெள்ளி வேணாம் நான் யார்ட்டையும் கேட்டதும் கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள்லாம் ஆண்டவர் பிரியமாக என் பிள்ளைகளெல்லாம் வெற்றிகரமான நாளைக்கு தலைவர்களாக ஊழியக்காரனாக அங்கங்கே இருக்கும்போது ஆண்டோட சாட்சியாக நிற்பான்னு சொன்னீங்களே இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம், நம்மளும் சேர்ந்து அதை காட்டிலும் வேறு சந்தோஷம் இருக்கா இந்த பூமியில்?
இருக்காம என் பிள்ளைங்களாம், என்னோடய பையன், என் மகன்க, என் மகள்க, இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸாக இருக்காங்க, பெரிய பெரிய லீடராக இருக்காங்க. ஆனால் சொல்கிறாங்க நான் ஆண்டோட பிள்ளைன்னு தைரியமாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட சந்தோஷம் வருமாங்கய்யா? தங்கம் கிடைக்காது, வெள்ளி எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் கிருபை தருவார். வாங்க கண்ண மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கு. 2 காரியம். பெற்றோனா இருக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. பெற்றோர்கள் ஆகணுங்களும் சரி, பெற்றோர்கள் ஆக போகிறவங்களும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். நீங்கள் மருந்து இருதயத்தில் வச்சுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் கிருபையும் இரக்கம் இருந்த நல்ல தேவனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. கர்த்தருடைய வார்த்தையை உமக்கு பிரியமாய் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இன்று நாங்கள் கேட்டது போல கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நேசித்து அதை எங்கள் இருதயத்தில் வைத்து, அது மாத்திரமல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர்களுக்கு எல்லா நிலைகளும் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கும்படி கிருபை கொடுத்தீர், அதற்காக நன்றி. எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக அடைய நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு தாய் தகப்பனருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தாத்தா பாட்டிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இது கிருபை இருக்கட்டும். ஆண்டவரை திருமணமாகாத பிள்ளைகளும் திருமணமாகி அவர்கள் குடும்பத்தை உமக்கு பெரியமா வழிநடத்த கத்த கிருபை தாரும். சகலவற்றை நீரை பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.